சரி. தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டும். எதுக்கு வேணும்? ஏன்னா ஒரு காலத்துல மத்திய அரசுல 36 லட்சம் வேலை வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது 26 லட்சமாக குறைஞ்சிருக்கிறது. 10 லட்சம் குறைஞ்சிடுச்சு. எப்போ? 15 ஆண்டுகள்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2002ல தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு வேலைகள் இருந்தது. இன்னைக்கு அது 8 லட்சமாக குறைந்தது. வேலை இல்லை, அரசு வேலையே கிடையாது. அது இல்லாம தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னா, இந்த குரூப் டி, குரூப் சி அண்ட் குரூப் டி இதை ரெண்டுத்தையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒப்பந்த முறையில் வேலை வாய்ப்பை உருவாக்கி, அந்த ஒப்பந்த முறையெல்லாம் அதுல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கிடையாது, காசு வாங்கிட்டு அவங்க வேலையை சேர்த்துடுறாங்க. அதனால இனி எங்களுக்கு தனியார் துறைகளை இடஒதுக்கீடு வேணும். இந்த சட்டத்தை இயற்றுங்கள், சட்டத்தை கொண்டு வாருங்கள். காரணம், அரசியல வேலை இல்லை எங்களுக்கு. அதே போன்று தமிழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சத்தியம் செய்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையிலே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு 75 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்பிலே நாங்கள் ஒதுக்கீடு ஒதுக்குவோம் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அது ஒரு பக்கம். அடுத்தது நாங்கள் சொல்வது, ஒரு உதாரணம், ஏதாவது ஒரு அரசு திட்டம் நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த அரசு திட்டத்திலே நம்முடைய மக்களுடைய நிலங்களை பிடுங்கி அவர்களை அச்சுறுத்தி குண்டர் சட்டத்திலே போட்டு அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுடைய இடங்களை பிடுங்கி கொண்டிருக்கின்ற அரசு, தமிழக அரசு. இனி அதை நடக்காது, நடக்க விட மாட்டோம். அதாவது நான் ஆட்சியில் இருந்தோம்னா, நம்ம ஆட்சியில் இருந்தா, நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு உதாரணம், என்னுடைய ஆசை சென்னையிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு 10 வழி சாலை போடணும். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் 10 வழி சாலை, கிரீன்ஃபீல்டு. அது எப்படி நான் செய்வேன்னா, நிலத்தை நான் போய் விவசாயிடம் கேட்பேன், ஏன்னா இது அவசியமானது என்று கேட்டு அந்த விவசாயி நிலத்தை கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிய இந்த திட்டத்திலே ஒரு பங்குதாரராக நான் சேர்ப்பேன், ஒரு ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்னா அந்த நிலம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த திட்டத்திற்கு அவங்களும் பங்குதாரர், ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்க பேங்க்ல போய் பணம் போய் சேரும். இந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்றான் பாரு காசு, எவ்வளோ கோடி கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி, அதுல 3ல் 1 பங்கு கொடுத்து நிலம் கொடுத்த விவசாயிக்கு மாசம் மாசம் போய் சேரும். அப்ப என்ன பண்ணுவான் விவசாயி? விவசாயத்தில் நட்டம் எடுத்துக்குங்கன்னு சொல்லப்போம். இதுதான் முறையானது. ஏன் இப்போ பரந்தூர் விமான நிலையம் 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க, அதுல கிட்டத்தட்ட 3200 ஏக்கர் விவசாய நிலம், தனியார் நிலம். அது அந்த விமான நிலையத்தில் அங்க இருக்கின்ற விவசாயிகளை பங்குதாரராக சேருங்க. ஏன் அவங்களை நீங்க அகற்றுறீங்க? ஏன் அது அதானி அம்பானி மட்டும்தான் அது கொடுக்கணுமா? அதற்கு முதலாளி அதானி அம்பானி மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் அங்க இருக்கிற விவசாயிகளும் அந்த விமான நிலையத்துக்கு முதலாளி ஆக்குங்க, அவங்களுக்கு பங்கு கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு மான மரியாதையோட வாழ வையுங்க. இதைத்தான் செயல்படுத்த வேண்டிய. இவ்வளோ திட்டம் இருக்குயா எங்க கிட்ட, எவ்வளோ திட்டம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் தான் கிடையாது. நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும். அது எங்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது, யாரும் தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு என்னை எழுப்பி கூப்பிட்டா, எழுப்பிட்டு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா 2 மணிக்கு நான் சொல்லுவேன். நான் ராமநாதபுரத்தில் இந்த பிரச்சனை, இந்த தீர்வு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த ராமநாதபுரத்தில் இந்த ஒன்றியத்தில் இந்த பிரச்சனை, இல்லை ஆர்எஸ் மங்கலம் ஏரியில் இந்த பிரச்சனை, இப்படி எல்லாம் என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ அத்தனையும் எங்களால் சொல்ல முடியும். பிரச்சனை மட்டுமில்லை, அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும். அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஆக தமிழக மக்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். சமுதாயத்துக்கு நான் கேட்க, சமுதாயத்துக்கு மட்டும் நான் கேட்கல, சமூக நீதிக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி, உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம்.